லீனியஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு காலத்துல மழை பெஞ்சா ஏரிகள் நிரம்பும், ஏரிகள் நிரம்பினா கிணறுகள் உயிர் பெறும், கிணறுகள் உயிர் பெற்றால் மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு மழை பெஞ்சாலே வெள்ளம், வெயில் அடிச்சாலே தண்ணீர் பஞ்சம். இது இயற்கையோட தவறு இல்ல, நம்மோட தவறு. அதிவேக நகரமயமாக்கல், உயர்ந்து நிற்கும் கான்கிரீட் கட்டிடங்கள், அவற்றின் கீழ் புதைந்து போயிருச்சு ஆயிரக்கணக்கான ஏரிகளும் குளங்களும் ஈர நிலங்களும். சென்னையை எடுத்துக்கங்க. ஒரு காலத்துல சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள்ல 6000த்திற்கும் மேற்பட்ட ஏரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு அவற்றுல 3896 மட்டுமே தான் எஞ்சி இருக்கு. அதுவும் மாநகர பகுதியில மட்டும் சுமார் 150 நீர்நிலைகள் 2400 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவுல குடியிருப்புகளா மாறிடுச்சு. அதோட விளைவு என்ன? ஒரு புறம் மழை வந்தா நகரம் முழுவதும் வெள்ளம், மறுபுறம் கோடை வந்தால் குடிக்க தண்ணீரே இல்ல. ஏரிகளை இழந்தது தண்ணீரை மட்டுமல்ல, நகரத்தின் இயற்கை பாதுகாப்பையும் இழந்துட்டோம். இதே நிலைதான் பெங்களூருலயும். ஒரு காலத்துல 920 ஏரிகள் இருந்த நகரம் இன்னைக்கு வெறும் 81 ஏரிகளுடன் மட்டுமே போராடுது. வெப்பநிலையும் அதற்கு ஏற்ப உயர்ந்துருச்சு. ஒரு காலத்துல குளிர்ச்சியான நகரமா இருந்த பெங்களூரு இன்னைக்கு கடும் வெப்பத்தை சந்திச்சு வருது. ஹைதராபாத்ல ஏரிகளோட பரப்பளவுல 61% மறைஞ்சே போயிருச்சு. டெல்லியில அதிகாரப்பூர்வமா பதிவான நீர்நிலைகள்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 41% அழிஞ்சிருச்சு. ஏரிகள் வெறும் தண்ணீர் தேங்கும் இடங்கள் மட்டுமல்ல, அவை இயற்கையின் ஏர் கண்டிஷனர்கள். ஒரு ஏரி அதை சுற்றி இருக்கிற பகுதியின் வெப்பநிலையை சுமார் 4.7 டிகிரி செல்சியஸ் வரை குறைக்க முடியும்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆனா அந்த ஏரிகளையே அழிச்சிட்டு இன்னைக்கு வெயில் அதிகமாயிருச்சே அப்படின்னு நாம கவலைப்படுறோம். இது இயற்கை கொடுத்த தண்டனைகள்ல, நாம் இயற்கைக்கு செய்த அநீதியோட விளைவு. நிதி ஆயோக் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க. சென்னை உட்பட இந்தியாவுல 21 முக்கிய நகரங்கள் கடுமையான நிலத்தடி நீர் பற்றாக்குறையை நோக்கி வேகமா நகர்ந்து கொண்டே இருக்கு. இப்போது நாம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல போவது உயரமான கட்டடங்களா இல்ல உயிர் தரும் ஏரிகளா? நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனோட பொறுப்பும் கூட.